மதிமுகம் பிரைம் நேயர்களுக்கு வணக்கம். தேர்தலை நோக்கி நகர்கின்ற ஒவ்வொரு கட்சிகளும் தங்களுடைய கூட்டணி இதுதான் அப்படின்றத ஆல்மோஸ்ட் என்ன பண்ணிட்டாங்க, டிசைட் பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு கட்சி என்ன பண்ணிட்டாங்க, நாங்க இந்த கூட்டணியில இருக்கோம்பா, திமுக கூட்டணியில இருக்கும், என்டிஏ கூட்டணியில இருக்கும், நாங்க கூட்டணியே இல்லாம மக்களோட கூட்டணி இருக்கிறோம் அப்படின்னு சொல்ற கட்சியும் இங்க இருக்குது. இப்படியா இருக்கும் பொழுது தன்னுடைய கட்சி ரெண்டா பிரிஞ்சிருச்சு. அப்பா பையன் ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிட்டாங்க. இதுல பையன் வந்து என்ன பண்றாரு, அதிமுக கூட தான் அப்படின்னு அதிமுக கூட்டணி சூஸ் பண்ணிட்டாரு. ஆனா இங்க நம்ம ஐயா ராமதாஸ் ஐயா அவர்கள் இன்னும் கூட்டணிய அனௌன்ஸ்மெண்ட் பண்ணவே இல்லையே, யாரு கூட தான் கூட்டணி போக போறாரு அப்படின்ற ஒரு குழப்பம் எல்லார் மத்தியிலும் நீடிக்கதான் செய்யுது. இப்படியா இருக்கும் பொழுது ஐயா ராமதாஸ் அவர்கள் என்ன முடிவு எடுக்க போகிறாரு? திமுக பக்கம் கூட்டணி வார்த்தைகளை பேசிட்டு இருந்தாரு. கூட்டணி வார்த்தைகளை பேசியிருந்தாலும் இங்க அங்க ஒத்து போகிற ரேஞ்சுக்கு இல்லவே இல்லை. ஏன் அப்படின்னா, ஆல்ரெடி திமுக கூட்டணியில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் வந்து என்ன பண்றாங்கன்னா, மதவாதமும் ஜாதியவாதமும் இருக்கிற கட்சியோட நாங்க கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு கொள்கை முடிவை எடுத்தாங்க. எடுத்த கொள்கை முடிவுல ரொம்ப உறுதியா இருக்கிறாங்க. ஆனா இந்த தேர்தல் ரொம்ப முக்கியமான தேர்தலா இருக்கு. ஏன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பல பரீட்சை. அதாவது இந்த தேர்தல்ல எடப்பாடி பழனிசாமி ஜெயிச்சா கட்சிக்குள்ள பொறுப்புல இருப்பாரு, இல்லாட்டி அதிமுக அவர்கிட்ட இருக்கவே இருக்காது அப்படின்றது அதிமுக வட்டாரத்துல பேசப்படுகிற ஒரு பேச்சா இருக்கு. ஏன் அப்படின்னா, இவர் பொதுச் செயலாளரா பதவியேற்று தொடர்ந்து 10 தேர்தல்ல தோல்வி அடைஞ்சிருக்கிறாரு. ஒரு சில இடைத்தேர்தல்ல தேர்தலே நிக்காம புறந்தள்ளி இருக்கிறாரு. ஏன்னா தோத்துருவோம் அப்படின்ற ஒரு பயம். ஏன்னா தோல்வி வந்து அதிகரிச்சுட்டே இருக்க கூடாதுல, அதனால 10ஓட போதும், அதுக்கப்புறம் நடந்த தேர்தல்லாம் நிக்கவே கிடையாது. ஏன்னா தோத்துட்டாருன்னா அது 12, 13, 14, 15 ஏறிக்கிட்டே போகும். அதனாலே பல தேர்தல்ல அவர் என்ன பண்ணிட்டாரு, நிக்கவே இல்லை. ஆனா அதுவும் பேசும் பொருளா இது. என்னப்பா ஒரு ஆளு எதிர்கட்சி ஆண்ட கட்சி தேர்தலை புறக்கணிக்குதே அப்படின்ற ஒரு ரேஞ்சு கூட பேசப்பட்டதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இருந்தாலும் இங்க எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப முக்கியமான தேர்தலா இங்க நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. அடுத்தபடியா பாஜக என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கன்னா, இந்த தேர்தல்ல அதிமுகவை பயன்படுத்தி கொண்டு நம்ம எம்எல்ஏக்களை அதிகப்படுத்தணும். குறிப்பா 4 எம்எல்ஏக்கள் இருக்கிற இடத்துல இரட்டை இலக்கியன்ல நம்ம எம்எல்ஏக்களை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்ற ஒரு முனைப்போட அவங்க என்ன பண்றாங்க, தேர்தலை சந்திக்கிறாங்க. குறிப்பா இங்க அதிமுக அப்படின்றது ஒரு பெரும் ஆளுமே கிடையாது. திமுகவை எதிர்க்கிறோம்னா அது பாஜகவாலதான் முடியும். ஆனா பாஜக டைரக்டா தன்னந்தனியா சிங்களா நின்னு எதிர்க்க முடியுமா அப்படின்னா அது முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜக ரொம்ப வீக்கா தான் இருக்கு. ஏன்னா தனித்து நின்னு அவங்க தேர்தல் நின்னா தோத்துதான் போவாங்க, டெபாசிட் இழப்பாங்க. அதனால அதிமுக கூட கூட்டணி வச்சுட்டா கொஞ்சம் நம்ம ஸ்ட்ரென்த்தா இருப்போம் அப்படின்ற ரேஞ்சுக்கு அவங்க என்ன பண்றாங்க, தேர்தல் சந்திக்கிறாங்க. இதெல்லாம் இப்படி இருக்கும் பொழுது தேமுதிக அவங்களுக்கு இந்த தேர்தல் ஒரு சவாலா தான் இருக்கு. ஏன்னா விஜயகாந்த் இறப்புக்கு பிறகு அவங்க சந்திக்கிற ஒரு முதல் தேர்தல். இந்த தேர்தல்ல விட்டதை பிடிச்சிடணும் அப்படின்ற ரேஞ்சில தான் அவங்க இருக்கிறாங்க. ஏன்னா அங்கீகாரத்தை இழந்துட்டாங்க. இந்த தேர்தலை பயன்படுத்தி கொண்டு அங்கீகாரத்தை திரும்ப நம்ம பெற்றுக்கொள்ளணும். கேப்டன் இருக்கும் பொழுது எப்படி தேமுதிக ஒரு அங்கீகாரத்தோடு இருந்ததோ, அவர் இல்லாத போதும் இந்த கட்சி அவரு அந்த மாதிரியே இருக்கணும் அப்படின்ற ரேஞ்சில தேமுதிக என்ன பண்றாங்க, அந்த தேர்தலை சந்திக்கிறாங்க. கூட தன்னுடைய மகனை எப்படியாவது எம்எல்ஏ ஆக்கிடணும், தன்னுடைய தம்பியை எப்படியாவதுன்னா ராஜ்யசபா எம்பி ஆக்கிடணும் அப்படின்ற ரேஞ்சிலும் தேமுதிக என்ன பண்றாங்க, முனைப்போட இறங்குறாங்க. இதெல்லாம் இப்படி இருக்கும் பொழுது தாவேகா புதுசா கட்சி ஆரம்பிச்சு எப்படியாவது இந்த தேர்தல்ல கால் பதிச்சிடணும். ஏன்னா அவங்க கட்சி ஆரம்பிக்கும் போது எம்பி தேர்தல் வந்தது. இந்த தேர்தலை நாங்க நிக்கவே மாட்டோம் அப்படின்னாங்க. ஏன் அப்படின்னா, இந்த தேர்தல் நாங்க நின்னா எங்களுடைய இலக்கு வந்து பாத்தீங்கன்னா சிஎம் தான். நாங்க பிஎம்க்கு ஆசைப்படல, சிஎம்க்கு ஆசைப்படுறோம். அதனால இந்த தேர்தலை நின்று நாங்க தோத்து அசிங்கப்பட வேண்டாம். அதனால நாங்க டைரக்டா என்ன பண்றோம், சிஎம் தேர்தலை நின்னுகிட்டு அங்க நாங்க என்ன பண்றோம், தோக்குறோம் அப்படின்ற ரேஞ்சுக்கு அவங்க ஒரு பக்கம் வந்துட்டு இருக்காங்க. கட்சி ஆரம்பிச்சாரு ஒரு நடிகரு அப்படின்னு ஒரு அரசல் புரசலா பேச்சு வருதுன்னு பொழுது இதை உடைக்கணும் அப்படின்ற ரேஞ்சில, அதாவது எம்ஜிஆர் எப்படி உடைச்சாரோ அதே மாதிரி நான் உடைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எம்ஜிஆர் தூக்கிட்டு வர்றாரு. ஆனா எம்ஜிஆர் அவர்கள் நடிக்கும் பொழுதே திமுகவுல இருந்தாரு அப்படின்ற விஷயம் அவருக்கு தெரியுமா தெரியாதா நம்மளுக்கு தெரியல. ஆனா இருந்தாலும் எம்ஜிஆர் மாதிரி நான் நடிகம்பா, நடிக ஆட்சி அமைக்கிற புடிச்சிடம் பாரு அப்படின்ற ரேஞ்சுக்கு அவர் என்ன பண்றாரு, ஒரு பக்கத்துல இறங்கிட்டு இருக்காரு. இதெல்லாவற்றையும் சமைக்கிறது இருக்கிறத நம்ம இழந்துட கூடாது அப்படின்ற ரேஞ்சுக்கு திமுகவும் தன்னுடைய பலத்தோட என்ன பண்றாங்க, இறங்குறாங்க. இந்த வாட்டி அவங்க ஆட்சி கட்டில நீடிக்கணும் அப்படின்ற ரேஞ்சுக்கு அவங்களும் பண்றாங்க. ஆனா இதெல்லாம் இப்படி இருக்கும் பொழுது
பாமக ரெண்டா உடைஞ்சது. இந்த ரெண்டா உடைஞ்சிருக்கும் பொழுது இப்போ இந்த தேர்தல் யாருக்கு சாதகமா இருக்க முடியும்? இதுல குறிப்பா நம்ம பாமக ஐயா ராமதாஸ் அவர்கள் தரப்பு எடுத்துட்டா நீதிமன்றம் என்ன பண்ணிருக்கு, அன்புமணி தரப்புக்கு கேள்வி கேட்டிருக்கு. ஏன்னா இந்த தலைமை கட்சி அலுவலகம் இந்த லெட்டர் பேடு போன விவகாரம் இருக்குல்ல அன்புமணி சார்பா, அவங்க என்ன பண்ணாங்கன்னா நாங்க தான் உண்மையான கட்சி, எங்களை அங்கீகரிச்சுட்டாங்க, தேர்தல் ஆணையத்திலிருந்து எங்க லெட்டர் பேட் எல்லாம் வந்திருக்கு, தபால்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமை பாராட்டியிருந்தாங்க. ஆனா இங்க அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்து என்ன பண்ணாங்க, தேர்தல் ஆணையத்துல பதில் கொடுத்தாங்க. பதில் கொடுத்ததுல அவங்க என்ன பண்ணல, சரியா என்ன பண்ணல, ரெஸ்பான்ஸ் பண்ணல. உடனே கோர்ட்டுக்கு போனாங்க. டெல்லி கோர்ட் என்ன பண்ணுச்சு, தேர்தல் ஆணையத்தை கூப்பிடுச்சு. தேர்தல் ஆணையம் திட்டவட்டமா சொல்லிடுச்சு, ஐயா அவங்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சி கிடையாது, எங்களுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு, அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு தான் நாங்க என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் கொடுப்போம். பாமக இப்போதைக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி கிடையாது, அவங்க அங்கீகாரத்தை இழந்துட்டாங்க, அதனால அது ஒரு பதிவு செய்யப்பட்ட கட்சி தான் இப்போதைக்கு, அதனால இதுல நாங்க பதில் கொடுக்கணும்னு அவசியம் இல்ல, அவங்களே பேசி முடிவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் என்ன பண்ணிச்சு, கை கழுவிடுச்சு. சோ இப்போ உயர் நீதிமன்றம் என்ன சொல்லிருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐயா ராமதாஸ் அவர்கள் தரப்பு ரொம்ப டிட்டோவா வச்சுட்டாங்க. 2025லயே அவருடைய பதவி காலம் முடிஞ்சு போயிருச்சு. ஆனா இவங்க இன்னும் தலைவர் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா தேர்தலை வைக்கல, கட்சி உள்ள தேர்தலை வைக்கல, ஆனா தலைவர் சொல்லிட்டு பண்றாங்க. இப்ப நான் தான் நிறுவனர், என் தலைமையில தான் பொதுக்குழு கூட்டணும், நான் கூட்டிட்டு நான் தான் தலைவர், நான் தான் நிறுவனர், பொருளாளர் இன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பண்ணிட்டோம். ஆனா இது எல்லாத்தையும் மறைச்சிட்டு தேர்தல் ஆணையத்துல இப்படி பொய்யான ஒண்ணு கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயா ராமதாஸ் அவர்கள் தரப்புல இருந்து ஒரு கோரிக்கை முன் வச்சாங்க. எல்லாம் படிச்சு பார்த்த நீதிமன்றம் கரெக்டா சொல்லுங்க, ஐயா தரப்பு ரொம்ப கரெக்டா தான் இருக்கு, இதுக்கெல்லாம் நீங்க என்ன பதில் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி தரப்புக்கு ஒரு லெட்டர் ஒன்று அனுப்பிட்டாங்க. இப்போ இது டிராப் ஆக்ட், அன்புமணி அவர்களுக்கு ஒவ்வொரு வகையில பின்னடைவாதான் எதிர்பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா இது பதிலடி கொடுக்கணும், இதுக்கான தக்க பதிலடி இருக்குதா இல்லையா அப்படின்றதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். சூழ்நிலை இப்படியா இருக்கும்போது இந்த தேர்தல்ல பாமக, அதாவது ஐயா தரப்பும் அன்புமணி தரப்பும் யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அங்கீகாரம். இந்த சின்னம் இருக்குல்ல, மாம்பழ சின்னம், இவங்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சி. இப்போ இந்த சின்னத்தை பாமக, அதாவது அன்புமணி தரப்பா இருந்தாலும் சரி, ஐயா ராமதாஸ் அவர்கள் தரப்பா இருந்தாலும் சரி, யாரு மாம்பழ சின்னத்தை கேட்கிறாங்களோ ரெண்டு பேரும் கேட்கிற விதத்துல இந்த சின்னம் முடக்கப்படும் அப்படின்னு தேர்தல் ஆணையத்திலிருந்து தகவல் வருது. யாருன்னா ஒருத்தருக்கு தான் கொடுக்க முடியும், ஏன்னா இது அங்கீகரிக்கப்பட்ட கட்சி கிடையாது. அதனால மாம்பழ சின்னம் உங்களுக்கா அவருக்கா அப்படின்றத நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க அப்படின்றது தேர்தல் ஆணையம் சொல்லிருச்சு கோர்ட்லயே. ஒருவேளை ரெண்டு பேரை கேட்டாங்கன்னா இந்த சின்னம் யாருக்கு தரமாட்டோம், இந்த சின்னத்தை முடங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்துல பதில் சொல்லிட்டாங்க. இப்போ என்னடானா இந்த சின்னம் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு ஐயா ராமதாஸ் அவர்கள் தரப்பும், இல்ல இல்ல எனக்கு தான் கிடைக்கணும்னு சொல்லிட்டு சின்னையா பக்கமும் என்ன பண்றாங்க, முட்டி மோதிக்கிறாங்க. இப்போ ஐயா தரப்பு என்ன சொன்னாங்க, நாங்க அதிமுக கூட கூட்டணி வைக்கணும், அதுதான் என் விருப்பம் அப்படின்னு ஐயா தரப்பு சொன்னாங்க. ஆனா அவர் விருப்பத்தின்படியே நான் அதிமுக கூட தான் கூட்டணி வச்சிருக்கேன் அப்படின்னு அன்புமணி அவர்கள் என்டிஏ கூட்டணியில பாஜக தலைமையில போய் சேராம அதிமுக தலைமையில போய் சேர்ந்துட்டாரு. சோ இப்படியா இருக்கும்போது நான் ஐயாவோட ஆசையை தான் நிறைவேற்றினேன் அப்படின்னு சொல்லிக்கலாம்ல. அந்த ரேஞ்சுக்கு என்ன பண்ணிட்டாரு அன்புமணி அவர்கள், எடப்பாடி பழனிசாமி தலைமையில, அதாவது அதிமுக தலைமையில அந்த கூட்டணியில சேர்ந்துட்டாரு. என்னதான் இருந்தாலும் பூவோ சேர்ந்து நாரும் மணக்கும் அப்படின்ற ரேஞ்சுக்கு நீங்க என்னதான் அதிமுக கூட கூட்டணி போனாலும் பாஜக அது உள்ள இருக்கு, அதனால அது நமக்கு செட் ஆகாது அப்படின்னு ஐயா என்ன பண்ணிட்டாரு, வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு, விலகிட்டாரு. இப்படியா இருக்கும்போது திமுக கூட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அங்க திமுக குள்ள விசிகா இருக்கிறதுனால இந்த நிலைப்பாடு இன்னும் தெரியல. அடுத்தபடியா தாவேகா கூட கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு ஒரு பேச்சு தைலாபுரத்துல இருந்து வெளியே வந்தது. இப்படியா இருக்கும்பொழுது இது சாத்தியமா சாத்தியம் இல்லையா அப்படின்னு பேசும்பொழுது இது ஒரு வகையில எடுத்தா சாத்தியம் ஆகும். ஏன் அப்படி நம்ம கேட்டோம்னா, தாவேகாவுக்கு இப்போ பலம் வேணும். ஏன்னா என்னதான் மக்களோட கூட்டணி அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்தாலும் இதுக்கு முன்னாடி நிறைய கட்சிகள் மக்களோட கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு வந்து தோல்வியை சந்திச்சிருக்கிறதெல்லாம் பாக்குறோம். விஜயகாந்த் அவர்களா இருக்கட்டும், சீமான் அவர்களா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே அப்படி சொல்லிட்டு வந்தாங்க, தோல்வியை சந்திச்சாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இங்க இருக்கு. நீங்க மக்களோட கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு இவ்வளவு பர்சன்டேஜுக்கு மக்கள் ஆதரவு இருக்கு அப்படி இப்படின்னு எடுத்துனாலும் ஒட்டுமொத்தமா சொல்றாங்களே கண்டி, தொகுதி வாரியா பூத் வாரியா எடுத்துக்கிட்டா தாவேகாவுக்கு ஓட் பேங்க் சரிவுதான் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அதனால இவங்களுக்கு ஒரு பலம் வேணும். செங்கோட்டையன் அவர்களை உள்ள கொண்டு வந்துட்டோம், பாமகவை உள்ள கொண்டு வந்துடலாம், அடுத்தபடியா ஐயா ஓபிஎஸ் அவர்களை உள்ள கொண்டு வந்துடலாம். இப்படியா இருக்கும் பொழுது வட மாவட்டங்கள்ல என்ன பண்ணலாம், பாமக கிட்ட குத்துறலாம், தென் மாவட்டங்கள்ல ஐயா ஓபிஎஸ் கிட்ட குத்துறலாம்,
கொங்கு பெல்ட்ட செங்கோட்டையன் கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்ற ரேஞ்சுக்கு விஜய் அவர்கள் பிளான் போறதாகவும் இங்க ஒரு செய்தி. இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும் பொழுது தைலாபுரத்துல இருந்து வந்த செய்தியும் வச்சு பார்க்கும் பொழுது தாவேக்கா கூட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன் அப்படின்னா 50 தொகுதி தரேன் 60 தொகுதி தரேன் அப்படின்னு தாவேக்கா தரப்புல இருந்து ஆஃபரை வாரி இறைப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு 234 தொகுதியில ஆட்கள் இல்ல. இப்ப ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்தா கூட அவங்களுக்கு 50 தொகுதி தரேன் இந்தாங்க வச்சுக்கோங்க. பாமக ஐயா தரப்பு வந்தா கூட உங்களுக்கு 50 தொகுதி தர வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தொகுதிகளை வாரி இறைக்கலாம். அப்படி ஒருவேளை பாமகவுக்கு அதிகமா கொடுத்துட்டா இவங்க அதிகப்படியான தொகுதியில நிக்கிறாங்கன்னு வச்சுப்போம். வச்சுக்கிட்டு ஓட் பேங்கை ஏத்தி காட்டுவாங்க, அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்வாங்க. இந்த பக்கம் அன்புமணி தரப்பு வீக் ஆயிரும். இதெல்லாம் நடக்குமா நடக்காதா அப்படின்றதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். ஆனா இப்படி எல்லாம் போகலாம் அப்படின்னு ஒரு சாரார் என்ன பண்றாங்க, பேசிக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் இந்த தேர்தல்ல அன்புமணியை வீழ்த்துவதுதான் என்னுடைய முதற் குறிக்கோள் அப்படின்ற ரேஞ்சுக்கு ஐயா தரப்பு முன் வந்துட்டாங்க. சோ அதனால இப்போ திமுக கூட கூட்டணி வச்சாலும் அந்த பக்கம் ஒரு நிர்பந்தம் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு. எப்பேற்பட்ட ஒரு நிர்பந்தனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்புமணி தரப்பு எங்கெல்லாம் வேட்பாளரை நிப்பாட்டுறாங்களோ அதை எதிர்த்து ஐயா தரப்பு வேட்பாளர்களை நிப்பாட்டணும். இப்ப 2 பேரும் மோதிக்கணும். அதாவது ராமதாஸ் விசஸ் அன்புமணி அப்படின்ற ரேஞ்சுக்கு என்ன பண்ணும், மோதிக்கணும் அப்படின்ற ரேஞ்சில தான் நிர்பந்தங்கள் கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு. ஆனா இவங்க திமுக கூட்டணியில போவாரா, அவங்க நிர்பந்தங்கள் கொடுப்பாங்களா அப்படின்றதெல்லாம் பொறுத்து இருந்தா பார்க்கணும். சோ என்னதான் இருந்தாலும் இந்த தேர்தல்ல அன்புமணியை தோக்கடிக்கணும். இதுதான் ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு அசைன்மெண்டா இருக்குது அப்படின்னு தைலாபுரத்துல இருந்து வருகிற செய்திகளும் இங்க உறுதிப்படுத்துகிற விதமா தான் இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு குறிக்கோள்கள் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அன்புமணி தரப்பு பாமகவுக்கும் ஐயா ராமதாஸ் தரப்பு பாமகவுக்கும் 2 பேருக்கும் மோதல் கடுமையா இருக்கும். இதுல ஐயா தரப்பு முழுக்க முழுக்க அன்புமணி தரப்பு தோக்கடிக்கணும் அப்படின்ற ஒரு முழு மூச்சு கோலோட என்ன பண்றாங்க, இறங்குறாங்க. இது யாருக்கு சாத்தியமாக போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். சோ இந்த தேர்தல்ல பாமக பொறுத்த வரைக்கும் ஐயா தரப்பும் சின்னையா தரப்பும் மோதிக்க போறாங்க. இதுல நான் அன்புமணியை தோக்கடிப்பேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட ஒரு குறிக்கோளோட ராமதாஸ் ஐயா தரப்பு இறங்குறாங்க. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.